வானதி பதிப்பகத்தின் சாண்டில்யன் எழுதிய யவனராணி. அத்தியாயம் 13. அதோ அந்த முத்துக்கள். கீழ்கடலில் காலை கதிரவன் பெரிய நெருப்பு பந்து போல் எழுந்து நீர்மட்டத்தை கிழித்து கொண்டு தலையை வெளியே நீட்டியதால் காவிரி பூம்பட்டினத்தின் பெரும் மதில்கள் பொன்னிறம் பெற்று பிரகாசிக்கத் தொடங்கிவிட்டன என்றாலும் மதில்களின் உயரத்தின் காரணமாக ஊருக்குள் மட்டும் இளவெயில் புகாமலே இருந்தது. அப்படி ஊருக்குள் வெயில் புக நேரமாகவில்லை என்றாலும் பூம்புகாரின் உயரிய உப்பரிகை பொந்துகளில் வாசம் செய்து கொண்டிருந்த நானாவர்ண பட்சி ஜாலங்கள் பொந்துகளிலிருந்து வெளியே தலை நீட்டியும் உப்பரிகை தாழ்வரைகளில் உல்லாச நடை போட்டும் ஜிவ்வென்று பறந்து பறந்து உட்கார்ந்து இன்பமாக கூவியும் ஆதவன் எழுந்துவிட்டான் என்பதை மக்களுக்கு அறிவித்து கொண்டிருந்தன. ஆரம்பத்தில் மென்மையாக கூட்டப்படும் ஸ்ருதி விரல் அழுந்த அழுந்த இசையின் வேகம் வலுக்க வலுக்க கமக சப்தங்கள் பெரிதாக கேட்கும் வண்ணம் ஜீவாவின் சுரசுரப்பையும் கலந்து கொண்டு உயிர் துடிப்புடன் ஒலிப்பதைப் போலவே உதய காலத்தின் ஆரம்பத்தில் பட்சி ஜாலங்களின் இன்ப சப்தங்களாலும் அடிகளார் திருக்கூட்டங்களின் நாமாவளிகளாலுமே சூழப்பட்ட காவிரி பூம்பட்டினத்தின் இரு பகுதிகளும் வினாடிகள் ஏற ஏற மக்கள் நடமாட்டத்தாலும் வேகமாகச் சென்ற குதிரைகளின் குளம்படி சத்தங்களாலும் மெல்ல மெல்ல திறக்கப்படும் பண்டகச்சாலை கடைகளின் ஊழியர் கூச்சலாலும் நிரம்பி புகார் விழித்துவிட்டது என்பதை அறிவுறுத்தின. பட்டினப்பாக்கத்தின் அரச வீதியிலும் அந்தணர் வீதியிலும் திருமஞ்சனத்தார் வேலமென்ற அரச ஊழியர் இல்லங்களின் வரிசைகளிலும் ஜன நடமாட்டம் மட்டுமின்றி ரதங்களின் போக்குவரத்தும் ஏற்பட்டுவிட்டபடியால் பிரம்மானந்தரின் ரதத்தை வெகு வேகமாக தாண்டி வேறு பல ரதங்களும் வண்டிகளும் உருண்டோடியதல்லாமல் ஆயுதம் தரித்த குதிரை வீரர்களும் அந்த ரதத்தை தாண்டி சென்றாலும் ரதத்துக்குள்ளிருந்தவர்கள் துறவிகள் என்ற காரணத்தால் யாரும் அந்த ரதத்தை ஏறெடுத்து பார்க்காமலே சென்று கொண்டிருந்தார்கள். அடுத்தபடி என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்த அடிகளும் ரதங்களை ஓட்டுபவர்களோ குதிரை வீரர்களோ தங்களை கவனிக்காமல் செல்வதை பார்த்து ஓரளவு மகிழ்ச்சி கொண்டாரானாலும் ரதம் செல்லும் திக்கை மட்டும் கவனிக்காமல் விட்டுவிட்டதல்லாமல் ரதத்தை ஓட்டுபவனிடம் எந்தவித பேச்சையும் கொடுக்காமல் மௌனமாக இருந்தார். பட்டினப்பாக்கத்தில் இருந்த மணிவண்ணன் கோட்டத்திலிருந்து படகுத்துறைக்கு செல்ல வேண்டுமானால் பட்டினப்பாக்கத்துக்கும் மருவூர் பாக்கத்துக்கும் இடையே இருந்த நாளங்காடி இடைநிலத்தை அடைந்து பிறகு தெற்கே திரும்பி காவிரி நதி புகாரை அணைந்து நிற்கும் பகுதிக்கு செல்ல வேண்டும். ஆனால் பட்டினப்பாக்கத்தின் வீதிகளை கடந்து மரங்கள் அடர்ந்த வர்த்தக சாலைக்குள் புகுந்த பின்பும் ரதம் தெற்கு புறம் திரும்பாமல் வடக்கு புறமாக நேரெதிர் திக்கில் வேகமாக சென்றதை அடிகளோ சோழர் படை உபத்தலைவனோ நீண்ட நேரம் கவனிக்காவிட்டாலும் அவர்களைப் போல் அதிக கொந்தளிப்படையாதிருந்த இன்பவல்லி மட்டும் ரதம் திசை மாறி ஓடுவதை கவனித்து விட்டாளாகையால் மெல்ல பூவழகியை கையால் அசக்கி திசையை விழிகளால் சுட்டிக்காட்டி எச்சரிக்கை செய்தாள். உணர்ச்சி அலைகளிலிருந்து விடுபட்ட பூவழகியும் உண்மையை உணர்ந்து கொண்டதும் என்ன செய்வது என்று புரியாமல் தவிக்கலானாள். அடிகள் அப்போதுதான் மோன நிலையில் ஆழ்ந்து கண்களை மூடிக்கொண்டு விட்டாராகையால் அவருக்கு ஜாடை காட்ட முடியாது. தொடுவதும் பெண்மைக்கும் விரோதம். இளஞ்செழியனோ கண்களை மூடாவிட்டாலும் அவன் புத்தி இந்த உலகத்தில் இல்லை என்பதை கண்கள் நிரூபித்தன. வாய் திறந்து அழைத்தால் ரதம் ஓட்டுபவன் தெரிந்து கொள்வான். இந்த தர்ம சங்கடமான நிலையில் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்த பூவழகிக்கு இளஞ்செழியனை தொட்டு அழைப்பதை தவிர வேறு வழியில்லை என்பது புரிந்தே இருந்தது. அவரை தொடவா நினைக்கும் போதே நாணத்தால் அவள் முகம் சிவந்து உண்மையிலேயே செந்தாமரை ஆயிற்று. ரதத்துக்குள் இட நெருக்கடி அதிகமாயிருந்ததாலும் பிரம்மானந்தர் பெரும் பகுதியை ஆக்கிரமித்து கொண்டு விட்டபடியாலும் தோழிகளும் ரதம் ஓட்டுபவனை நெருங்கி ஒதுங்கிவிட்டதாலும் பூவழகியும் இளஞ்செழியனும் ஒருவருடல் ஒருவர் மீது படவே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். ரதத்தின் அசைவுகள் வேறு அவர்கள் உடல்களை அசைத்து அசைத்து மோதவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தமையால் இருவர் உணர்ச்சிகளும் ஊசி முனையில் நின்றன. இடிப்பட்ட தோள்களும் உராய்ந்த கால் வீரர்களும் எத்தனை இலக்கியங்களை பேசிக்கொள்ள முடியும் என்று அவ்விருவரும் சில வினாடிகளில் உணர்ந்து கொண்டார்கள். ஆகையால் இருவருக்கும் ரதத்தை விட்டு இறங்கும் யோசனை சிறிதும் இல்லாதிருந்தது. போதாக்குறைக்கு அந்த முறைப்பிள்ளை ரதத்தின் அசைவை பயன்படுத்தி கொண்டு செய்ய முயன்ற சேஷ்டைகளையும் எண்ணி வெட்கத்தாலும் ஆசையாலும் நிலை குலைந்திருந்தாள் பூவழகி. அவன் கை அத்துமீறிய சமயங்களில் அதை தடை செய்பவள் போல் ஒதுக்கி தள்ளி கொண்டிருந்த பூவழகி இன்பவல்லியின் எச்சரிக்கைக்கு பிறகு தானாக அவனை எப்படி துணிவுடன் தொடுவாள்? நானாக அவரை தொட்டால் அவர் ஏதாவது தவறாக என்று பொருள்பட இன்பவல்லி மீது ஒரு முறை தன் அழகிய விழிகளை நாட்டினாள் வேளிர்குலப் பேரழகி. வெட்கத்துக்கு இது சமயமல்ல, தொட்ட எச்சரிக்கை செய்யுங்கள் என்று குறிப்பிடுபவளைப் போல் கஞ்சாடை காட்டிய இன்பவல்லி ரதம் செல்லும் திசையை கையாலும் சுட்டி காட்டினாள்.
பூவழகியும் யோசித்து தன்னை திடப்படுத்தி கொண்டு அவனை லேசாக அசக்கி ரதம் செல்லும் திசையை சுட்டி காட்டினாள். விஷயத்தை அப்பொழுதே உணர்ந்து கொண்ட இளஞ்செழியனும் அடிகளின் பாதங்களை தன் கையால் அளவுக்கு மீறி வருடி அவர் மோன நிலையை கலைத்து ரதம் செல்லும் திசையை கண்களால் காட்டினான். உண்மையை அறிந்த பிரம்மானந்தர் முதலில் சற்று கலவரம் அடைந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் பூவழகியின் பணிப்பெண்களை சற்று பின்னடையச் சொல்லி தாமட்டும் முன்னுக்கு நகரவே அவரது பெரும் பாரத்தில் புறவிகளின் கழுத்தில் இருந்த பெரும் கயிறுகளும் இரும்பு சங்கிலிகளும் நன்றாக இறுகவே புறவிகள் வேகம் தடால் என்று தடைப்பட்டது. ரதத்தை ஓட்டியவனும் இதை கவனித்து விட்டான். ஆகையால் குதிரைகளின் சேணத்தை ஒரு கையால் பிடித்து கொண்டு மற்றொரு கையால் அடிகளை பின்னுக்கு செல்லும்படி சைகை செய்தான். அடிகள் ஏதும் புரியாதவர் போல் பேச்சு கொடுக்க தொடங்கி, அப்பனே, என்ன சொல்கிறாய்? புரியவில்லையே என்றார். பின்னுக்கு செல்லும் கரகரப்பான அடித்தொண்டையிலிருந்து வந்தது பதில். ரதத்தை ஓட்டுபவன் வேண்டுமென்றே குரலை மாற்றி பேசுகிறான் என்பது பிரம்மானந்தருக்கு மட்டுமின்றி மற்றவர்களுக்கும் புரிந்துவிட்டதால் இளஞ்செழியன் தன் ஆடையில் மறைத்து வைத்திருந்த உடைவாளை எடுக்கத் தொடங்கினான். வாளை எடுக்க வேண்டாம் என்று சைகை செய்த அடிகள் ரதம் ஓட்டுபவனை இன்னும் சற்று நெருங்கி உட்கார்ந்து, அப்பனே, ஏன் பின்னுக்கு போக வேண்டும்? முன்பாரம் நிரம்ப இருக்கின்றதோ என்று மீண்டும் பேச்சு கொடுத்தார். ஆம், முன்பாரம் அதிகம்தான், பின்னுக்கு நகருங்கள் என்றான் சற்று கோபத்துடன் ரதமோட்டி. நகருவதை பற்றி ஆட்சேபனை இல்லை, ஆனால் என்று தொடங்கினார் பிரம்மானந்தர். பேச அவகாசமில்லை, சொன்னபடி செய்யுங்கள் என்றான் ரதமோட்டி. நான் சொன்னபடி நீ செய்யவில்லையே அப்பனே. ஆம், படகுத்துறைக்கல்லவா ஓட்டச் சொன்னேன். ஆம், பின் ஏன் ஓட்டவில்லை? காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? இப்பொழுது சொல்ல முடியாது, சொல்ல அவகாசமும் இல்லை. எங்களை எங்கே கொண்டு போக உத்தேசம்? போன பின்பு தெரியும். படகுத்துறைக்கு ஓட்டமாட்டாய். அப்படியானால் சேணத்தை என்னிடம் கொடு, நான் ஓட்டிக்கொண்டு வருகிறேன். கொடுப்பதற்கில்லை. ஏன்? ரதமோட்டியின் கோபம் உச்ச நிலையை அடைந்ததால், அடிகளே, உம்முடன் பேச அவகாசம் இல்லை. பின்னால் நகர்ந்தால் வண்டி நகரும், இல்லையேல் என்று பேச முற்பட்ட ரதமோட்டியின் கழுத்தை கண்மூடி கண் திறக்கும் நேரத்திற்குள் பிரம்மானந்தரின் உலக்கை கை நெரிக்க முற்பட்டதால் அவன் மூச்சு திணறி பின்புறம் இருந்த தோழிகள் மீது சாய்ந்தான். அப்பொழுதே ரதமோட்டியின் முகத்தை பார்த்த பிரம்மானந்தர் மட்டுமின்றி இளஞ்செழியனும் பெரும் வியப்பெய்தி, யார்? ஹிப்பலாஸ், நீயா என்று ஏக காலத்தில் கூவினார்கள். பண்டார உடையை அணிந்து தலையையும் பெரும் தலைப்பாகையினால் மறைத்திருந்த ஹிப்பலாசும் மெல்ல அடிகளாரின் பிடியிலிருந்து விடுவித்துக் கொண்டு, சுவாமிகளுக்கு கொலை பழக்கம் உண்டென்று இதுவரையில் தெரியாது படைத்தலைவரே என்று சொல்லிக்கொண்டு முக்கி முனகி ரதமோட்டும் ஸ்தானத்தில் உட்கார்ந்தான். ஹிப்பலாஸ், நாம் எங்கு போகிறோம் என்று ஏதும் விளங்காமல் கேட்டான் இளஞ்செழியன். மருவூர் பாக்கத்துக்கு. படகுத்துறைக்கு இப்பொழுது போக முடியாது. மருவூர் பாக்கத்தில் ஆபத்து குறைவு, எல்லாம் பிறகு பேசிக்கொள்வோம் என்று கூறிவிட்டு பிரம்மானந்தரை பழையபடி பின்னால் போக சொல்லிவிட்டு குதிரைகளை வாயுவேகத்தில் செலுத்தினான் ஹிப்பலாஸ். ரதமும் நாளங்காடியின் வடகோடியை கடந்து மருவூர் பக்கத்தில் நுழைந்து பல தெருக்களை வளைந்து வளைந்து கடந்து வீடுகள் மிக நெருக்கமாக உள்ள பண்டங்கள் வைக்கப்படும் உக்கிரான நிலையங்களுக்கு வந்து சேர்ந்ததும் ஒரு பெரிய மாளிகைக்கு முன்பாக ரதத்தை நிறுத்திய ஹிப்பலாஸ் கீழே இறங்கி மூடப்பட்டிருந்த அந்த மாளிகை கதவை இருமுறை பலமாக தட்டியதும் கதவு திறக்கப்பட்டது. கதவை திறந்தவுடன் ஏதோ ரகசியமாக பேசிய ஹிப்பலாஸ் மீண்டும் ரதத்துக்கு வந்து மற்றவர்களை இறங்கச் சொல்லி உள்ளே அழைத்துச் சென்றான். பல்பண்டம் பகர்ந்து வீசும் தொல் தொண்டித் துவன்றுரிக்கை என மருவூர் பாக்கத்தின் வணிகர் குடியிருப்பு பகுதியை பற்றி பட்டினப்பாலை கூறுகிறது. அதாவது பல பண்டங்களுக்கும் லாபத்தை வெளிப்படையாக சொல்லிக் கொடுக்கும் நாணயமிக்க வணிகர்கள் பழமையான பொருட்களை சேமித்து பத்திரப்படுத்தியுள்ள நெருக்கமான வீடுகளை உடையது பாக்கம் என்று பட்டினப்பாலை விவரிப்பதற்கிணங்க இடைவெளியே இல்லாத நெருக்கமான இல்லங்களை இருபுறமும் உடைய அந்த வீதியில் நுழையும் யாரையும் தேடுவது மிக கஷ்டம். வீடுகள் இரட்டை சாரியில் நெருக்கமாயிருந்ததல்லாமல் மாளிகையின் உட்புறங்களிலும் கட்டுகள் பல இருந்ததால் உள்ளே புகுந்து ஒவ்வொரு இல்லத்தையும் அலச ஜாம நேரமாவது பிடிக்கும். இவை அனைத்தையும் நொடிப்பொழுதில் புரிந்து கொண்ட பிரம்மானந்த அடிகள் ஹிப்பலாஸை பகிரம்பமாகவே மெச்சத் தொடங்கி, ஹிப்பலாஸ், ஒளிந்திருக்க இதைவிட தகுதியான இடம் கிடையாது என்று சிலாகித்தார். ஹிப்பலாஸ் பதிலேதும் சொல்லாமல் அவர்களை அழைத்து கொண்டு உக்கிரான அறைகளை தாண்டி மாடிப்படிகளில் ஏறிச் சென்றான். அவனுக்கு முன் சென்றவன் மாடியை அடைந்ததும் ஒரு பெரும் அறையின் கதவை திறந்துவிட்டு உள்ளே போகலாம் என்பதற்கு அறிகுறியாக தலையை வணங்கினான். பூவழகி,
இன்பவல்லி மற்றும் 2 தோழிகள், பிரம்மானந்தர், இளஞ்செழியன் இவர்கள் அனைவரும் ஹிப்பலாசுடன் உள்ளே நுழைந்ததும் முதல் வழிகாட்டியவன் அறைக்கதவை சாத்திக் கொண்டான். கதவு சாத்தப்பட்டதும் சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்ட ஹிப்பலாஸ் இளஞ்செழியனை நோக்கி, படைத்தலைவரே, இந்த அறைக்கு பின்பு 4 பெரும் அறைகள் இருக்கின்றன. இந்த மாளிகைக்கு சொந்தக்காரர் என்று மேலும் ஏதோ சொல்ல போனவனை இடைமறுத்த இளஞ்செழியன், யார், அரபு நாட்டு வணிகரா என்று வினவினான். ஆம் படைத்தலைவரே, மிகவும் நம்பிக்கையானவர் கூட. நீங்கள் இங்கு பத்திரமாய் இருக்கலாம் என்று பதில் சொன்னான் ஹிப்பலாஸ். இளஞ்செழியன் ஹிப்பலாஸை ஒரு முறை ஏற இறங்க பார்த்துவிட்டு கேட்டான், ஹிப்பலாஸ், நீ ஓட்டி வந்தது பிரம்மானந்தர் ஆசிரமத்து ரதம் அல்லவா என்று. ஆம் படைத்தலைவரே. உனக்கு எப்படி கிடைத்தது அது? அடிகளின் சீடர் கொடுத்தார். ஆசிரமத்தின் கதி எப்படி இருக்கிறது? பழையபடிதான் இருக்கிறது. அங்கு யாரும் இல்லை. டைபீரியஸ், நீங்கள் நாம் தப்பிவிட்டதை அறிந்ததும் ராணியையும் தன் வீரர்களையும் அழைத்து கொண்டு சென்று விட்டான். உன்னை பின்தொடர்ந்ததாக டைபீரியஸ் சொன்னானே. பின்தொடர்ந்தது உண்மை. ஆனால் டைபீரியஸ் பின்தொடர்கிறான் என்பதை உணர்ந்தவுடனேயே புறவிகளை விட்டு நான் காட்டுக்குள் ஓடிவிட்டேன். பிரம்மானந்தர் மடத்து தோட்டத்தை பற்றித்தான் உங்களுக்கு தெரியுமே. யார் மறைந்தாலும் தேடிப்பிடிப்பது குதிரை கொம்புதான். அது சரி, டைபீரியஸ் என்னை தொடராவிட்டால் எப்படி ஆசிரமத்தை அடைந்தான்? படைத்தலைவரே, டைபீரியஸை போன்ற புத்தி கூர்மையுடையவர் உலகத்திலேயே வெகு சிலர். நான் போகும் திசையை கொண்டே அவன் மடத்தை அணுகியிருக்க வேண்டும். நானும் மடத்துக்கு அருகில் உள்ள புதரில் மறைந்து நின்றுதான் அங்கு நடக்கும் விஷயங்களை கவனித்தேன். நீங்கள் தப்பியதை அறிந்ததும் டைபீரியஸ் ராணியை அழைத்து கொண்டு வெகு வேகமாக யவனர் விடுதிகளை நோக்கிச் சென்றான். அவன் இருக்கும்போது அடிகளின் சீடன் ஒருவன் அலறினானே. ஆம், அவன் அலறிய காரணத்தை கேட்டான். டைபீரியஸை கண்டு பயந்து விட்டதாக சீடன் பாசாங்கு செய்தான். அவனை பயமுறுத்தியும் பயனில்லாததால் டைபீரியஸ் சென்று விட்டான். சீடனை சிறைப்பிடித்து செல்லவில்லையா? இல்லை. இந்த பதில் இளஞ்செழியனை தூக்கி வாரி போட்டது. அதில்தான் இருக்கிறது ஆபத்து என்றான் படைத்தலைவன். சீடனை விட்டு போனதிலா என்று பிரம்மானந்தர் கேட்டார். ஆமாம், சீடனை கொல்லாமல் போனதில் படைத்தலைவருக்கு திருப்தி இல்லை போலிருக்கிறது என்று பிரம்மானந்தர் விஷமமாக கேட்டார். அதல் அடிகளே, எப்பொழுதும் கயிற்றின் நுனியை தளர விடுபவன் அதற்கு மேலேயுள்ள பகுதியை பிடித்தேற முயல்வான். நாம் தப்பிச் சென்ற படலத்தின் முக்கிய இணைப்பு சீடன். அவனை கொண்டு நம்மை அறிய டைபீரியஸ் முயலுவான் என்று விளக்கினான் படைத்தலைவன். ஹிப்பலாசும் பெருமூச்செறிந்துவிட்டு, டைபீரியஸ் மகா தந்திரசாலி. அவன் எதற்காக ஒருவனை கொல்லாமல் விடுகிறான், ஏன் ஒருவனை கொல்கிறான் என்பதை யாரும் கண்டறிய முடியாது என்று கூறி படைத்தலைவன் சொன்னதை ஆமோதித்தான். கொஞ்சம் டைபீரியஸ் பிரதாப பிராணத்தை நிறுத்திவிட்டு நாம் மேற்கொண்டு செய்ய வேண்டியது என்ன என்பதை கவனிக்கலாமா என்று பிரம்மானந்தர் வினவினார். பளிச்சென்று வந்தது ஹிப்பலாஸின் பதில். அடிகளே, நீங்கள் இப்போது செய்ய வேண்டியதெல்லாம் இளைப்பாற வேண்டியது ஒன்றுதான். இங்கு உங்களை யாரும் தேடமாட்டார்கள். படைத்தலைவரும் நீங்களும் இந்த பெண்மணிகளும் இன்று பகல் பூராவும் இந்த அறையை விட்டு வெளிவர வேண்டாம். நான் ஊர் நிலவரத்தை அறிந்து வருகிறேன். என் ஊகம் சரியானால் டைபீரியஸ் படகுத்துறையில் பலமான காவலை போட்டிருப்பான். படைத்தலைவர் காவிரிக்கு அக்கறையில் உள்ள தமது படைகளை அணுக ஒரு காலம் டைபீரியஸ் இடம் தரமாட்டான். ஆகவே படகுத்துறை நமக்கு பயனளிக்காது. வேறு துறை எதுவென்று இரவு முடிவு செய்வோம். அதுவரை இளைப்பாருங்கள் என்று கூறிய ஹிப்பலாஸ் படைத்தலைவனிடம் விடை பெற்று கொண்டு வெளியே சென்று விட்டான். பகல் ஆமை வேகத்தில் நகர்ந்ததால் மனக்லேசம் அதிகமாயிருந்ததே ஒழிய அராபிய வணிகர் மாளிகையில் விருந்தினர்களுக்கு குறைவு சிறிதளவும் இல்லை. மாளிகை சொந்தக்காரன் சகல வசதிகளையும் அவர்களுக்கு செய்து கொடுத்தான். நீராடவும் உணவருந்தவும் எல்லா ஏற்பாடுகளையும் அவன் மாடி மீதே செய்து கொடுத்ததன்றி புது புது உடைகளையும் அவர்களுக்கு வழங்கினான். அசதியும் வசதியும் சேரும்போது இளைப்பாறை வசதியை உபயோகப்படுத்தி அசதியை போக்கிக் கொள்வதுதான் இயல்பு. ஆனால் கவலை குறுக்கிடும்போது மட்டும் எத்தனை அசதியாயிருந்தாலும் உடல் வசதியை ஏற்க இஷ்டப்படுவதில்லை. ஆகவே இரவு முழுவதும் கண்விழித்த படைத்தலைவனோ பூவழகியோ தோழிகளோ சற்றும் இளைப்பாராமல் மாலை நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களானாலும் பிரம்மானந்தர் மட்டும் நிம்மதியாக சில நாழிகைகள் தரையில் சாய்ந்து விட்டார். கவலையின் காரணமாக மிகவும் நீண்டுவிட்ட அந்த பகலும் மெல்ல மெல்ல மறைந்து இரவு நெருங்கியது. இரவு ஏறி பல நாழிகைகள் கழித்து மூட்டையொன்றை தூக்கி கொண்டு உள்ளே நுழைந்த ஹிப்பலாஸின் முகம் பேய் அறைந்தது போல் காணப்பட்டது. முதுகில் இருந்த மூட்டையை அவன் கீழே தள்ளும் வரையில் பேசாமல் இருந்த இளஞ்செழியன், இதென்ன பொதி ஹிப்பலாஸ் என்று விசாரித்தான். உப்பு பொதி படைத்தலைவரே, உப்பு தூக்குபவனாகத்தான் இந்த வீதிக்குள் நுழைய முடிந்தது. டைபீரியஸை ஏமாற்ற ஏதோ ஒரு வேஷம். அது கிடக்கட்டும், இனி நாம் செய்ய வேண்டியதை கவனிக்க வேண்டும் என்றான் ஹிப்பலாஸ். பூம்புகார் நிலை எப்படி இருக்கிறது ஹிப்பலாஸ் என்று படைத்தலைவன் வினவினான். மாறுதல் ஏதும் வெளிப்படையாக தெரியவில்லை என்றான் ஹிப்பலாஸ். அப்படியென்றால்? கேள்வியுடன் படைத்தலைவன் புருவங்களும் சற்றே எழுந்தன. ஹிப்பலாஸ் படைத்தலைவனை நன்றாக ஏறெடுத்து பார்த்துவிட்டு சொன்னான், படைத்தலைவரே,
மேலுக்கு இது பழைய பூம்புகார்தான். எந்தவித மாறுதலும் தெரியவில்லை. எந்த கெடுபிடியும் இல்லை. யவனர்கள் வழக்கப்படி தங்கள் பணிகளை செய்து வருகிறார்கள். ஆனால் யவன போர் வீரர் நடமாட்டம் மட்டும் அதிகமாயிருக்கிறது. படகுத்துறையிலும் நாளங்காடி முனைகளிலும் வீதி கோடியிலும் யவன வீரர்கள் சாதாரணமாக உலாவுவதைப் போல் காவல் புரிகிறார்கள் என்று. இதற்கு பிறகு மௌனமாகவே நீண்ட நேரம் அறையில் நடமாடிய இளஞ்செழியன் சட்டென்று நின்று, ஒருவேளை இதெல்லாம் பிரம்மையாயிருந்தால், ஒருவேளை டைபீரியஸ் தன் திட்டங்களை மாற்றிக்கொண்டிருந்தால் என்று வினவினான். அப்படி கூட நான் நினைத்தேன். இரவு நிகழ்ச்சிகளுக்கு பிறகு ஒருவேளை டைபீரியஸ் தன் திட்டங்களை சிறிது நாட்களுக்கு மூட்டை கட்டி வைக்க இஷ்டப்படலாம் என்று எண்ணினேன். ஆனால் நான் இந்த வீதிக்குள் நுழைந்த போதும் வெளியே சென்ற போதும் கோடியில் காவல் புரிந்தவன் பார்த்த பார்வை சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கிறது படைத்தலைவரே. இந்த தகவலை கேட்ட பிரம்மானந்தரும், எதற்கும் எச்சரிக்கையாயிருப்பதே நல்லது படைத்தலைவரே என்று கூறிவிட்டு ஹிப்பலாஸை நோக்கி, அப்படியானால் நாம் தப்பிச்செல்ல வழி ஏதாவது இருக்கிறதா என்று வினவினார். வழி கண்டுபிடித்து விட்டு தான் வந்திருக்கிறேன். நாளங்காடி படகுத்துறை வழியாக நாம் போக முடியாது. ஆனால் கடற்கரையில் உள்ள சங்கமத்துறை படகுகளில் செல்லலாம். இன்னும் சில நாழிகைகளில் கொர்க்கைக்கு மரைக்கலம் கிளம்புகிறது. அதில் சரக்குகளை ஏற்றிக்கொண்டு வணிகர் கூட்டம் ஒன்று செல்லுகிறது. நாமும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம். அதற்கு இந்த மாளிகை தலைவரே உதவ முற்பட்டிருக்கிறார். அதற்கு தேவையான உடைகளை எடுத்து வரவே அவர் சென்றிருக்கிறார் என்று கூறினான் ஹிப்பலாஸ். அவன் கூறியபடியே மாளிகை தலைவன் அவர்கள் அனைவருக்கும் அராபிய வணிகர் உடைகளை வழங்கினான். 2ஆம் ஜாமம் 8 முன்பாகவே ஹிப்பலாஸ் அவர்களை அழைத்துச் சென்று தெருக்கோடியில் உள்ள மற்றொரு மாளிகையிலிருந்து கிளம்பிய வணிக கூட்டத்துடன் கலந்து கொண்டான். சரக்கை தூக்குபவர்களின் பெருங்கூச்சலுடன் கூட்டமாக கிளம்பிய வணிகர் கும்பலுடன் சேர்ந்து கொண்டு சென்ற இளஞ்செழியன் கூட்டமும் எந்தவித தடங்களும் இல்லாமல் சங்கமத்துறைக்கு அருகில் இருந்த சுங்கச்சாவடிக்கு வந்து சேர்ந்தது. சரக்குகளுக்கு சுங்கமுத்திரையான புலி இலச்சினையை வைத்துக் கொண்டிருந்த சுங்கக்காவலன் சரக்குகளோடு வணிகரையும் ஒவ்வொருவராக படகுத்துறைக்கு செல்ல அனுமதித்துக் கொண்டிருந்தான். பிரம்மானந்தரும் ஹிப்பலாசும் தங்கள் மூட்டைகளுக்கு புலி இலச்சினை பொறித்து கொண்ட பிறகு மிகுந்த நாணத்துடன் கையிலிருந்த முத்துக்கள் அடங்கிய மூட்டையொன்றை சுங்கக்காவலனிடம் நீட்டினாள் பூவழகி. மூட்டையை பிரித்து பார்த்து முத்துக்களை கையிலெடுத்து கவனித்த சுங்கக்காவலன் அதிருப்திக்கு அறிகுறியாக சப்பு கொட்டிவிட்டு, இந்த முத்துக்கள் அவ்வளவு விலை உயர்ந்தவை அல்ல. இதற்கு என்ன மதிப்பை போட்டு முத்திரை வைப்பது? எதற்கும் அந்த முத்துக்களையும் காட்டுங்கள், மதிப்பிடலாம் என்றான். எந்த முத்துக்கள் என்று கேட்டாள் பூவழகி தலையை நிமிராமலே. பவள இதழ்களை திறந்தால் சொல்லுகிறேன் என்று நிதானமாக வந்தது சுங்கக்காவலன் பதில். அதிர்ச்சியடைந்து கண்களை உயர்த்தினாள் பூவழகி. டைபீரியஸின் கூரிய கண்கள் அவள் கண்களை நோக்கி நகைத்து கொண்டிருந்தன.